ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சிங்காரவேலன் ஸ்டடி ட்ரிக்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஜிகே தாங்க பார்க்க போறோம். ஜெனரல் நாலேட்ஜ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். பொது அறிவு. எந்த பாலூட்டி கூச்சப்படுத்தினால் சிரிக்கும்? பாலூட்டின்றது மேமல்ங்க. எந்த பாலூட்டி கூச்சப்படுத்தினால் சிரிக்கும்? இதுக்கான ஆன்சர் என்னங்க? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தா ரேட். எலி தாங்க இதுக்கான ஆன்சர். அடுத்து, ஆக்டோபஸ்க்கு எத்தனை இதயங்கள் உள்ளன? ஆக்டோபஸ்க்கு எத்தனை ஹார்ட் இருக்கும் அப்படின்றது தாங்க கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ங்க. 3 ஹார்ட் இருக்குமாங்க. அடுத்த கொஸ்டின் போலாங்க. பழங்களின் அரசன் எது? பழங்களின் அரசன் எது? கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்றதுக்கு என்ன ஆன்சருங்க? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தா மாம்பழம். மேங்கோ தாங்க கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். சரிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்க. அமில ராணி எது? அமில ராணினா அமிலம்னா ஆசிட்னு சொல்லுவாங்க. ராணினா குயின். குயின் ஆஃப் ஆசிட் எது அப்படின்னு பார்த்தோம்னா, குயின் ஆஃப் ஆசிட் வந்து என்னங்க ஆன்சர்? நைட்ரிக் அமிலம். நைட்ரிக் ஆசிட் தான் குயின் ஆஃப் ஆசிட்ங்க. அடுத்த கொஸ்டின் போலாங்க. அமில அரசன் எது? அமில அரசன்னா கிங் ஆஃப் ஆசிட் எது அப்படின்னு பார்க்கலாங்க. இதுக்கான ஆன்சர் என்னவாங்க இருக்கும்? கிங் ஆஃப் ஆசிட் எது? அதுக்கான ஆன்சர் பார்த்துடலாங்க. சல்ஃபியூரிக் அமிலம். சல்ஃபியூரிக் ஆசிட் தான் கிங் ஆஃப் ஆசிட்ங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்க. ரத்தம் தண்ணீரை விட எத்தனை மடங்கு அடர்த்தியானது? அதாவது அடர்த்தினா டென்ஸ்ன்னு சொல்லலாம். ரத்தமானது தண்ணீரை விட எத்தனை மடங்கு அடர்த்தியானது? இதுக்கான ஆன்சர் என்னங்க வரும்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாங்களா? இதுக்கான ஆன்சர் என்னன்னா 6 மடங்குங்க. 6 மடங்கு ரத்தமானது தண்ணீரை விட அடர்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. சரிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்க. மனித உடலின் கடினமான பொருள் எதுன்னு கேட்குறாங்கங்க. மனித உடல்னா ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஹார்டஸ்ட் திங் என்ன அப்படின்றது தாங்க கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்னவாங்க இருக்கும்? எதாவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என்னவா இருக்கும் இதுக்கான ஆன்சர்? சரிங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு நம்ம பார்த்துடலாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பல் பற்சிப்பி. பல் பற்சிப்பினா என்னன்னு பார்த்தா டூத் இனாமல். நம்ம பல்லுக்கு மேலே ஒரு இனாமல் மாதிரி இருக்குல்லங்க, அதுதாங்க டூத் இனாமல் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாங்க. மனித உடலில் மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது? ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கனில் எது ரொம்ப பெருசுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மிகப்பெரிய உள்ளுறுப்பு. மனித உடலில் மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது? சரிங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தா கல்லீரல். கல்லீரல்ன்றதுக்கு இங்கிலீஷில் என்னென்னு பார்த்தா லிவர். லிவர் தாங்க மனித உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உள்ளுறுப்பு. அடுத்த கொஸ்டின் போலாங்க. எந்த உறுப்பு இன்சுலினை செய்கிறது? இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய உறுப்பு எது? ஆர்கன் எதுன்ற மாதிரி பார்க்குறாங்க. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த உறுப்புங்க இன்சுலினை செய்கிறது? என்ன ஆன்சர்னு பார்த்தா கணையம் அப்படின்றது தாங்க இதுக்கான ஆன்சர். எந்த உறுப்பு இன்சுலினை செய்கிறது? கணையம். அடுத்த கேள்விக்கு போலாங்க. மனித ரத்தத்தின் pH மதிப்பு என்ன? நம்ம ஹியூமன் பிளட்டோட pH வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. என்னங்க இதுக்கான ஆன்சர்? ஆன்சர் தெரிஞ்ச சொல்லுங்க பார்க்கலாம். மனித ரத்தத்தின் pH மதிப்பு என்ன? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தா 7.4. அதுதாங்க வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போலாங்க. மனித வயிற்றில் உள்ள அமிலம் எது? ஏற்கனவே பார்த்தோம். அமிலம்னா என்ன? ஆசிட். நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஆசிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாங்களா? மனித வயிற்றில் உள்ள அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஆகும். இதுதாங்க ஆன்சர். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் நம்ம ஹியூமன் ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஆசிடோட நேம்ங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம். சிரிப்பு வாயு எது? அதாவது இதுக்கு என்னன்னு சொல்லலாம் இங்கிலீஷில் லாஃபிங் கேஸ் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எது லாஃபிங் கேஸு? பார்த்துடலாங்க. லாஃபிங் கேஸ் வந்து பார்த்தா நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடு தான் லாஃபிங் கேஸுங்க. அடுத்த கொஸ்டின் போலாங்க. தமிழ்நாட்டின் மாங்கனி நகரம் எது அப்படின்றது தான் கொஸ்டின். என்னங்க ஆன்சர்? தமிழ்நாட்டோட மாங்கனி நகரம் எதுன்னு கேட்குறாங்க. மாங்கனி நகரம் எது அப்படின்னா மேங்கோ சிட்டின்னு சொல்லலாங்க. என்னத்தை சொல்லலாம்? சேலம் தாங்க இதுக்கான ஆன்சர். தமிழ்நாட்டின் மாங்கனி நகரம் எது? சேலம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்க. எந்த மாவட்டம் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது? மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எது? எந்த டிஸ்ட்ரிக்டை சொல்லுவோன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மாவட்டம்
தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தா கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் தான் தமிழ்நாட்டோட மான்செஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்க. சுகாதார மூலதனம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சுகாதார மூலதனம் அப்படின்னா என்னங்க? ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாங்க. எது? சென்னை தாங்க இதுக்கான ஆன்சர். ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு எதுன்னு பார்த்தா சென்னைங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்க. ஆசியாவின் டிட்ராய்ட் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? எதுங்க? டிட்ராய்ட் ஆஃப் ஆசியா எந்த மாவட்டத்தை அழைக்கிறோம்? ஆன்சர் பார்த்துடலாங்க. ஆசியாவின் டிட்ராய்ட் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எதுன்னு பார்த்தா சென்னை தாங்க. நம்ம இன்றைக்கான வீடியோ வந்து நம்மளது முடிஞ்சிருச்சுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.